வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ், நான் ஒடியோவியன் பேக் வித் அனதர் ட்ராவல் vlog. மீண்டும் ஒரு பேருந்து பயணத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. கொஞ்ச நாளாகவே நாம் நிறைய பஸ் ஜர்னிஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் இப்போ இன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு புது பஸ்ஸில் தாங்க டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போக போகிறோம். நான் இப்போ இங்கே மதுரவாயில் போர்ட் பண்ணிட்டேங்க. வண்டி இன்ஃபேக்ட் எம்டி, யாருமே இல்லை. ஏன்னா நமக்கு போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வீடு மதுரவாயில்ன்றதுனால பார்க்கிங் ஏரியா மதுரவாயில் கிட்ட தாங்க, மதுரவாயில் வானகரம். ஸோ அங்கேருந்தே நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி மதுரவாயில் கிட்ட வண்டி வரும்போதே இங்கே ஏறிட்டேங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து கோயம்பேடு போகிற செலவும் மிச்சம், டைமுக்கு வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஏன்னா பேசஞ்சர்ஸ் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கலாம், நமக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும், என்னடா இது அவங்கள வச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறோமே என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. ஸோ அந்த விதமான சங்கட்டமே இல்லாமல் இப்போ மதுரவாயிலேருந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு வண்டி போயிட்டுருக்கு. 9 மணிக்கு தான் நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் போர்டிங்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்டிங் 9 மணின்றதுனால டைம் இப்போ கரெக்டாக 8:20 தாங்க ஆகுது. வண்டி ஆல்மோஸ்ட் சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் வண்டி நிப்பாட்டிட்டு கரெக்டாக போர்டிங்க்கு எல்லோரும் வராங்களான்னு பார்த்துட்டு 9 மணிக்கு வண்டி எடுக்கணும். அப்போ ஒரு 8:45 வந்து அங்கே நிப்பாட்டணும் இல்லையா? ஸோ அதனால வண்டி சீக்கிரமாகவே வந்துருச்சு. நானும் ஆன் டைம் ஏறிட்டேங்க. ஸோ இந்த ஜேர்னி ஒரு புது பஸ்ஸில் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. மனசார ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்மளோட சேனல் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாமே வந்து கவுண்ட் ஏறிக்கிட்டே வருதுங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நீங்கள் தான். நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி எஃபர்ட் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை வேல்யூ பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, அடிக்கடி இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி அதுக்கு சப்போர்ட் பண்ணி அடிக்கடி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் போய் ஒரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது தேவையான வீடியோஸ், உங்களோட ட்ராவலுக்கு பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டாபிக் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைடும் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ நன்றி சொல்லணுன்றது நான் ரொம்பவே மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆரம்பத்திலே அதான் சொல்லிட்டேங்க. ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு விஜயகாந்த் மண்டபம் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் இருக்க பிரிட்ஜு கீழே தாங்க நிற்கிது. அட்வான்ஸாகவே வந்துட்டோம். ஸோ இன்னும் டைம் இருக்குது அங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் போகிறதுக்கு. நம்ம இந்த மீன் வைல் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் கவர் பண்ணிடலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்டீரியர் எடுக்க முடியுதுன்னு தெரியல. ஏன்னா வெளியே நிறைய டிராஃபிக் இருக்குது, வண்டி நிறைய வந்து போயிட்டுருக்கு. முடிஞ்சால் எக்ஸ்டீரியர் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்டீரியர் இப்போ காமிச்சிடுறேன். எக்ஸ்டீரியர் எப்போ முடியுதோ நான் காட்டுறேங்க. வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரெட் அலர்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ரெட் கார்பெட் கொடுத்துருக்காங்க. நம்ம எம்ஜி கிளைடர் மாடலுங்க. ஸோ ஈசன் டிராவல்ஸ் ஒரு புது சர்வீஸ் சென்னை கோயம்புத்தூர் லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஜி கிளைடர் மாடல், புது BS6 மாடலுங்க. ஸோ இன்டீரியர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டூவல் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய லக்கேஜ் ரேக்குங்க. ஸ்க்ரீன்ஸ், பார்ட்டிஷன் ஸ்க்ரீன் இருக்குது, அங்கே விண்டோ ஸ்க்ரீன்ஸும் இருக்குது. ப்ளஸ் சென்டர் சீட்டுக்கு, அதாவது 1 and 2 இந்த 2 சீட்டுக்கு நடுவுலையுமே உங்களுக்கு பார்ட்டிஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சேம் இன்டீரியர் பேக் ரெஸ்ட், அதே புது டைப்பான மொபைல் ஃபோன் ஹோல்டர்ஸ். இதுவுமே பாருங்கள் C டைப்பு அப்புறம் USB டைப் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஏசி ஃபுல் ஃப்ளோவில் வந்துட்டுருக்குங்க. இப்போ செம்ம குளிர். லேடருமே பார்த்தீங்கன்னா எம்ஜி ஸ்டைல் லேடருங்க, நல்லா ஸ்ட்ராங்கான லேடர், பிளாக் கலரில். இங்கே ஒரு ஹேண்ட் கிரிப், எமர்ஜென்சி பட்டன் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அங்கே அலாம் அடிக்கோங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஈசன் ட்ராவல்ஸ், ஸோ ET, ஸோ ETன்றதை சூப்பராக ஒரு லோகோ போட்டு ஈசன் ட்ராவல்ஸ்னு நேமும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற பெட்ஷீட்லேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க லோகோ. தலகாணிலையும் அதே தாங்க பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஈசன் ட்ராவல்ஸ்னு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செட்டப்பே பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. சிங்கிள் சீட்டும் அதே தாங்க, சேம் அம்யூனிட்டிஸ், லைட்டு, மொபைல் ஃபோன் ஹோல்டர், சார்ஜர், பேக் ரெஸ்ட்டு. ஈசன் ட்ராவல்ஸ்னு பில்லோ, பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் நல்லா நீட்டாக எல்லோ கலரில் இருக்குங்க. வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சாண்டில் கலர், எல்லோ கலர் இதில் தாங்க இருக்குது. அந்த எம்ஜி பேக் ரெஸ்ட் மட்டும் தான் லைட் ப்ரௌனில் இருக்குது, அதுவுமே கைண்ட் ஆஃப் சாண்டில் தாங்க.
ஸோ ஃபுல்லாகவே நமக்கு எல்லோ மிக்ஸ்டு தான் இந்த பாடி இருக்குது. இங்கேயுமே பாருங்கள் சீட்டு ப்ராப்பராக கரெக்டாக நேம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஈசன் ட்ராவல்ஸ்னு போட்டு காசி க்ரூசர் சூப்பராக இருக்குது பாருங்க இது. அப்புறம் சீட் நம்பர்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க. அப்பர் லோவர் எல்லாத்தையுமே. லாஸ்ட்டில் ஒரு கேமரா இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட், கீழே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இந்த லாஸ்ட் சீட் மட்டும் தலைகாணி எல்லாமே இங்கிட்டு இருக்குங்க. தலை இப்படி வச்சு இப்படி படுக்கிற மாதிரி இருக்கும். அதான் சேஃப்டியும் கூட. அதனால தான் இந்த இடத்துல லக்கேஜ் ராக்கும் தலை இந்த பக்கம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் இருக்க இந்த 2-3 சீட்டுக்கு மட்டுங்க. கைஸ், இன்டீரியர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே கோயம்பேட்டில் நல்ல டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ கிளாம்பாக்கத்தில் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி டிரைவர் அண்ணாவும் அட்டெண்டர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு இன்டர்வியூக்கு போயிடலாம். ஹாய்ண்ணா, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? சசிகுமார். சசிகுமார், நீங்கள் எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? டிரைவிங் ஒரு 12 வருஷமாக இருக்குது. 18 வருஷம்? 12 வருஷம். சூப்பர்ண்ணா. எந்த ஊருண்ணா உங்களுக்கு? சொந்த ஊர் மன்னார்குடி. மன்னார்குடி. ஓகே. இந்த லைன் எப்படி சென்னை கோயம்புத்தூர்? சென்னை கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு சென்னை டு காரைக்கால், கோயம்புத்தூர் டு காரைக்கால் வந்துருக்கோம். சரி. அப்போ ஒரு டிரைவர் மூலியமாக நம்ம இந்த புது கம்பெனி பழக்கம் வந்து. சூப்பர். எப்படி இருக்குது ஈசன் ட்ராவல்ஸ்? ஈசன் ட்ராவல்ஸ் நல்ல எல்லாத்துலையும் பெனிஃபிட் இருக்குது. சூப்பர். எல்லாத்துலையும் பெனிஃபிட் இருக்குது. ரைட். ஹாய் ப்ரோ. ஹாய். உங்கள் பேர்? என் பேர் ஜனகராஜ். ஜனகராஜ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பஸ்ஸில்? நீங்கள் உங்களோட ரோல் என்ன? எங்கள் ரோல்னால் இந்த பஸ்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே இதாக தான், நல்லா தான் இருக்குது. இது செடிப்பட்டா பஸ்ஸு க்ளீனாக நீட்டாக இருக்கும். நான் தான் எல்லாமே க்ளீன் பண்ணுறது, எல்லாமே நான் தான். இப்போதைக்கு பார்த்தா பஸ்ஸு க்ளீனாக தான் இருக்குது. சூப்பர். நீங்கள் தான் அட்டெண்டர்? ஆமாங்க. ரைட், ஓகே. நீங்களும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆன எனக்கு இருந்திருக்கீங்க? ஆமாங்க. சூப்பர், ஓகே, ரைட். ஆனால் நம்மளோட வண்டியோட டைமிங் பற்றி சொல்லுங்கள். டைமிங் வந்து கோயம்பேடு 9 மணி. 9 மணி டைம். அங்கே ரீச் ஆகிற டைம் துடியலூர் 6:30 போகும். துடியலூர் வரைக்கும் நம்ம போயிருக்கு. துடியலூர் வரைக்கும் 6:30 போய் 6:30 போய். சூப்பருங்க. நம்ம போகிற ரூட்டு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கோயம்பேடில் இப்போ நிற்கிறோம். தாம்பரம் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா நேர் வழியெல்லாம் பல்லவரம், தாம்பரம், குரோம்பேட்டை அந்த ரூட்டு. கிளாம்பாக்கம், உளுந்தூர்பேட்டை, சேலம் வழியாக போகுது. உளுந்தூர்பேட்டை, சேலம், அவினாசி பைபாஸு, கோயம்புத்தூர். சூப்பர். லாஸ்ட் ஸ்டாப் கோயம்புத்தூரில் என்ன? லாஸ்ட் ஸ்டாப் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். காஞ்சிபுரம். அது காஞ்சிபுரம் எடுத்து லாஸ்ட் ஸ்டாப் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஓகே. அதுக்கப்புறம் துடியலூர் போகிறோம். ஆக்சுவலி பார்க்கிங் துடியலூரில் இருக்கா? பார்க்கிங் துடியலூர். போர்டிங் இப்போ டீ போர்டிங் துடியலூர் வரைக்கும் போகிறதா இருந்தால் நீங்கள் கூட்டு போயிருக்கீங்க. சூப்பர். நம்ம போர்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங்கே துடியலூர். அங்கேருந்து அங்கே ஸ்டார்டிங் துடியலூர், டிராப்பிங் பாயிண்ட் துடியலூர். இப்போ நம்ம வண்டியில் எத்தனை சீட்னா இருக்குது? 36 பர்த்துண்ணா. 36 பர்த். ஃபுல் ஸ்லீப்பர். பிரதர், நீங்கள் சொல்லுங்கள், வண்டியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறீங்க? இல்லை, வெல்கம் லிஸ்ட், வாட்டர் பாட்டில், ஃபேஸ் வாஷ். அதுதான் ஈசன் ட்ராவல்ஸ் வாட்டர் பாட்டில். ஸோ கைஸ், ஈசன் ட்ராவல்ஸ்னு சூப்பராக பிரிண்ட் பண்ண ஒரு 500 ml வாட்டர் பாட்டில். இதுவும் ஃபேஸ் வாஷும் கொடுக்குறாங்க. சூப்பருங்க. அதுவும் அழகாக ப்ளூ கலர்லேயே பாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஸ்டிக்கரு பாட்டிலு. இதுவும் ப்ளூ கலர் ஃபுல்லாகவே ஈசன் ட்ராவல்ஸ். அதில் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நடுவில் எங்கெல்லாம் நிப்பாட்டுவீங்க? நடுவில் உளுந்தூர்பேட்டை ஒரு கேள்வி. சரி. அது பெருந்துறை 2 இடத்துல நிப்பாட்டுவீங்க. அங்கேருந்து வரும்போது அதே இடம் தான். அங்கேருந்து வரும்போது சங்ககிரியில் நிப்பாட்டுவோம். சங்ககிரி. அதுக்கப்புறம் திண்டிவனம். தேங்க்யூ. நம்மளோட ஜேர்னிக்கு என்ன வீடியோ எடுக்க விட்டதுக்கும் தேங்க்யூ. ப்ளஸ் இன்டீரியர்ஸ் எல்லாத்தையும் நல்லா சூப்பராக வச்சுருக்கீங்க. நான் அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன். கிளாம்பாக்கம் போயிட்டு எக்ஸ்டீரியர் கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூண்ணே. ஸோ கைஸ், இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக மங்களகரமாக எல்லா சாமி ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. லைட் செட்டப்போட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஆனால் ப்ளூடூத் இருக்கா? இதில் ப்ளூடூத் இருக்கா? சூப்பர்ண்ணா. அப்போனா கேபின் ரைடப்போ பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான பர்த்து கொடுத்துருக்காங்க. அட்டெண்டரோ இல்லை இன்னொரு டிரைவரோ தூங்கினா தூங்கிக்கலாம். இங்கே அண்ணனுக்கு நேரம் ஒரு ஃபேன் இருக்குது. அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிசிடிவி இருக்குங்க. ஒரு மிரர் இருக்குது. அண்ணா வந்து இங்கேருந்து யாராவது டோரை திறந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு, ஏன்னா திரும்பி பார்க்க முடியாது ஓட்டும்போது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு கொடுத்துருக்காங்க. அட்டெண்டர் சீட்டு சூப்பராக ஹேண்ட் ரெஸ்ட்டோட உட்காருங்க. சூப்பராக ஹேண்ட் ரெஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல செட்டப்புங்க. எம்ஜி கிளைடருக்கான ஆக்சுவல் செட்டப் இது தான். அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி கேமரா சென்சாரான பாக்ஸ் இருக்குங்க.
இது எமர்ஜென்சி ஹேமர் இருக்குது. ஸோ இங்கேயும் ஏசி வெண்ட் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்டு, மொபைல் ஃபோன் ஹோல்டரு. உள்ளே ஏறுறவங்களுக்கு அப்படியே கையோட கொடுக்கறதுக்கான அம்யூனிட்டிக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்னி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம்ண்ணா. நம்மளோட ஜேர்னி சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கோயம்பேட்டிலேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. இன்னும் யாரும் வரல. போக போக நமக்கு போர்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே கவர் பண்ணது செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. ஏன்னா ஆளுங்க இருக்கிறப்ப எடுக்கிறப்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். அது இப்போ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இன்டீரியர், உள்ளே இருக்க கேபின், இன்டர்வியூஸ் எல்லாமே பண்ணியாச்சு. எக்ஸ்டீரியர் மட்டும் நான் கிளாம்பாக்கத்தில் எடுத்து காட்டுறேன். அப்படி இல்லையா எங்கே வெளிச்சத்தோடு நிப்பாட்டுறாங்களோ அந்த பிரேக் அப்போ எடுக்கிறேன். எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா கோயம்புத்தூரில் போயாவது உங்களுக்கு எக்ஸ்டீரியரை சூப்பராக கவர் பண்ணிடுறேங்க. கார்த்திக் பிரதர் புதுசாக ஈசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த பஸ்ஸஸ் இன்னும் அப்படியே 4, 6, 8ன்னு மென்மேலும் கூடி போகிறதுக்கு நம்மளோட ஆடியன்ஸ் சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கோயம்பேட்டில் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சிட்டி ரைடு தான் ஃபுல்லாக. வடபழனி, கிண்டி, ஆலந்தூர், குரோம்பேட், தாம்பரம், பெருங்களத்தூர், கிளாம்பாக்கம் இந்த ரூட்டில் தான் போகுது. மதுராயில் பைபாஸ் கிடையாது. ஸோ இங்கே 9 மணிக்கு எடுக்கிற வண்டி 10-10:15 கிளாம்பாக்கம் போகுங்க. ஆனால் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு வெனஸ்டே ஈவினிங் ஆனாலும் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ போர்டிங் பாயிண்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸு கொஞ்சம் டிலேடாக வருது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிராஃபிக் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குங்க. ஸோ மற்ற நாள் இதுவே எப்படின்னா வீக்கெண்ட் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். டிரைவர்ஸ் அதெல்லாம் தாண்டி, அந்த கஷ்டத்தெலாம் தாண்டி சீக்கிரமாக அரைகுறையாக தூங்கி அரைகுறையாக சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வராங்கன்றது இப்போ தான் புரியுது. எவ்வளோ டிராஃபிக்கை தாண்டி போக வேண்டியிருக்கும் போர்டிங் பாயிண்ட்டுக்கு டைமுக்கு போகணுன்றதுனால மட்டும்தான். ஸோ டிரைவர்ஸை யாரும் ஃபோனில் கத்துறது, திட்டுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. இது ஒரு ரீசனாக வச்சுட்டு நிறைய மைனஸ் மார்க்ஸ் போடுறது ஆப்பில், அப்புறம் வெப்சைட்டில் போய் அவங்களுக்கு கம்மி ரேட்டிங்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? கைஸ் டைம் கரெக்டாக 10 மணி ஆகுதுங்க. ஒரு 1 ஹவரில் கரெக்டாக கிளாம்பாக்கம் வந்துட்டோம். டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுங்க. அப்படி டிராஃபிக் இந்த ஹெவினஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்னொரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்திருக்கலாம். பட் 10 மணிக்கு தான் கிளாம்பாக்கம் டைமிங்கு. அங்கேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக்கு. இன்னும் பிரேக் நமக்கு கிடையாதுங்க. ஸோ அது முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. கிளாம்பாக்கத்தில் போர்டிங் இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகணுன்னா நீங்கள் போய்க்கலாம். ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட ஸ்நாக்ஸ் மாதிரி டக்குன்னு சாப்பிட்டு வந்துடலாமே தவிர டின்னருக்குன்னு பிரேக் கிடையாது. இதை விட்டால் நமக்கு 1 மணிக்கு தாங்க பிரேக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 13 நம்ம நிற்க போகிறோங்க. ஸோ கைஸ் ஒரு 20 மினிட் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்டீரியர்லாம் சூப்பராக கவர் பண்ணிட்டோம். டின்னரும் முடிச்சிட்டோங்க. வண்டி வந்து நிப்பாட்டின செகண்டே கதவை திறந்து டக்குன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி போய் 2 சப்பாத்தி எதிர்க்கே கடை இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. கடை நல்ல வேலை எம்டியாக இருந்துச்சு, யாரும் இல்லை அப்போதைக்கு. போனோடனே டக்குன்னு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டேன். 20 மினிட்ஸ் ஷார்ப்பாக ஒரு 17 மினிட்ஸ் இன்ஃபேக்டாக ப்ரிசைஸ்டாக சொல்லணும்னா 17 நிமிஷம். 17 நிமிஷத்தில் ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போயிட்டாங்க. சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இல்லை ஸ்நாக்ஸ் டீன்னு சாப்பிட்றவங்க டக்குன்னு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டாச்சு, வண்டி ஏறியாச்சுங்க. நம்மளோட ஜர்னி சூப்பராக மறுபடியும் கிளம்பாக்கத்துலேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிளாட்ஃபார்ம் மட்டும் வெளியே வந்தாச்சு. வண்டியும் டுவர்ட்ஸ் எக்ஸிட் போயிட்டுருக்குங்க. கைஸ் நம்மளோட இந்த ஈசன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹார்ன் வச்சுருக்காங்க. அதுவுமே நான் இப்போ தாங்க நோட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஹார்ன் அண்ணா அடிக்க சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இது வந்து லைக் ஒரு கார், ஒரு ஆம்னி வேன் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வெஹிக்கிள்லாம் எப்படி சவுண்ட் வரும் அந்த மாதிரி ஒரு சவுண்டுங்க. இது வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு அலாமுக்காக. இப்போ பெருசு ஒன்று இருக்குது, அதை மட்டும் கவனிங்க. எப்படி இருக்குது பாருங்க, வித்தியாசமான சவுண்டாக இருக்குது பாருங்க. இது மட்டும் பைபாஸில் பெரிய வண்டிக்குன்னா ஓகேங்க.
டூ வீலர் யாரும் முன்னாடி போகிறாங்கன்னா அடிக்க மாட்டாங்க, இது அடித்தா அவங்க பயந்துருவாங்க. அதுக்காக தான் சின்ன அலாம் சவுண்ட் ஒன்று வச்சுருக்காங்க, பெல் சவுண்டு. இன்னொரு ஹார்ன் வந்து பெரிய வண்டிகளுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த சவுண்டு பார்த்தீங்களா, இது வந்து சின்ன வண்டிகளுக்கு. பெருசு வந்து எப்போவுமே இது வந்து பெருசுங்க. ஸோ சூப்பராக இருக்குது இதில். சரியாக 1 ஆகுதுங்க. மழை ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக ட்ரிசில் ஆச்சு, இப்போ கொஞ்சம் ஹெவி ஆகிட்டே இருக்குது. ஆல்ரெடி இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோட்டில் ஆல்ரெடி மழை பேஞ்சிருக்கும் போல், மழை பேஞ்சு நின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னும் வெளியே ட்ரிசில் ஆகிட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த செப்டம்பர் எண்டில் ஒரு அக்டோபர் ஃபுல்லாக மான்சூன் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகுது. சைக்ளோன் இருக்குன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே கடந்த ஒரு 2-3 நாளாக இடியும் மின்னலுமாக சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. விடிய காலையில் நைட்லன்னு மட்டும். ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மழை இருக்குன்ற மாதிரி வெதர்மேன் ரிப்போர்ட்டை பார்த்தேன் 2 நாள் முன்னாடி. கரெக்டாக அதே மாதிரி மதுரையில் முந்தா நாள் ஹெவி ரெயின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோட்லேயே மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் மழை இருக்குது. யார் எங்கே ட்ரைவ் போனாலும் சரி, பைக் ரைடாக இருந்தாலும் சரி, சொந்த வண்டியில் எங்கே போனாலும் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா நைட் டைமில் பஸ்ஸில்ன்றது அது பெருசாக தெரியாது. பர்சனல் வெஹிக்கிளில் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணாட்டி அது ரிஸ்க்கு தான். ஸோ வண்டியில் போகிறவங்களாம் கேர்ஃபுல்லாக போங்க. நைட் ரைடு முக்கியமாக. சாங்ஸ் கேட்டுட்டு மெலடிஸ், குத்துப்பாட்டு, பழசு புதுசுன்னு எல்லா பாட்டையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக கேட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்கோம். இன்னொரு 2 கிலோமீட்டரில் நமக்கு கேண்டீன் நிப்பாட்டிடுவாங்க. ரெஸ்ட் பிரேக் வரப்போகுது. ஸோ மொத்தம் 2 ரெஸ்ட் பிரேக் அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒன்று, இதுக்கடுத்து இன்னொரு இடத்துல இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணலாம். இவ்வளோ நேரம் சூப்பராக சாங்ஸ் கேட்டுட்டு கேபினேட் பண்ணியாச்சுங்க. ஸோ ரெஸ்ட் பிரேக் வரணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாங்க. உளுந்தூர்பேட்டையில் 1:30 மணிக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறவங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டீ கடைங்க, சின்ன டீ கடை. மோஸ்ட்டாக உளுந்தூர்பேட்டைக்கிட்ட எல்லா வண்டியும் வந்து நிற்கிற இடம் தான் இது. வரிசையாக இங்கே நின்றுருந்த வண்டியெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வேற ஒரு வண்டி கிளம்பிருச்சு. ராயல் ரோட் லிங்க்ஸ் அவங்க தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் நம்ம வண்டி ஈசன் அந்த பக்கம் நிற்கிது. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் நம்மளோட வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் இப்போ நான் ட்ராவல் பண்ணுற ஃபேர் என்னன்றது நான் சொல்லிடுறேங்க. மொத்தம் 3 கேட்டகரி வச்சுருக்காங்க. 699, 799, 899. வீக் டேன்றதுனால இந்த 3 கேட்டகரியில் இருக்குங்க. லோவர் சீட், அப்பர் சிங்கிள், அப்புறம் டபுள். இதில் இந்த 3 வெரைட்டியுமே சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதே சமயம் வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஒரு 200-300 அதிகம் ஆகுங்க. ஸோ சிங்கிள் சீட்டுக்கான டிமாண்ட் அதிகன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் இருக்கும். நான் ட்ராவல் பண்ணுறது சிங்கிள் அப்பர். ஸோ அதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 799ங்க. கீழே லோவராக இருந்துச்சுன்னா அது 899. டபுள் சீட்ஸ் எல்லாத்துக்குமே 699 தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. வீக் டேயில் நான் சொல்கிறது. ஸோ நம்மளோட ரெஸ்ட் பிரேக் முடிஞ்சிருச்சுங்க. இது
இதுக்கு அடுத்து டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து நமக்கு 2வது ரெஸ்ட் பிரேக் வருங்க. ஸோ அந்த கேப்புக்கு நடுவில் கொஞ்ச நேரம் தூங்கிடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஜேர்னி இப்போ வரைக்குமே செம்ம ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஒரு 10 minutes 15 minutes டிலேன்றதுலாம் இருந்த டிராஃபிக்கு ஓகே தான். பட் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு அடுத்து இருக்கிற ஹைவே லைன் ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் நல்ல ஸ்பீடாக ஓட்டலாம். அண்ணனும் 90 to 100 வரைக்கும் நல்லா டச் பண்ணி ஓட்டுறாரு கேப் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ ஆன் டைம் ரீச் ஆயிரும்ன்ற நம்பிக்கையில் இருக்கும். பாப்பா எப்படி போகுதுன்னு. ஸோ கைஸ் டைம் கரெக்டாக 5:30 ஆகுது. பெருந்துறை ரீச் ஆகிருக்கோம். பெருந்துறையில் ஒரு ரெஸ்பெக்ட் நிப்பாட்டியிருக்காங்க. இன்னொரு 1 மணி நேரம் ஜேர்னி இருக்குங்க. 1 மணி நேரம் தானேன்னு சொல்லிட்டு சல்லுன்னு ஒரு அழுத்தி இருக்கலாம். பட் ஸ்டில் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இங்கே 5:30க்கு ஒரு ரெஸ்பெக்ட் நிப்பாட்டியிருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருக்கும் எல்லாருக்கும். அது வந்து சிரமமாக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக 2வது ரெஸ்பெக்ட் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே ஒரு 5-10 minutesங்க. வேணா டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கலாம். ஸோ அங்கே இருக்குது. தேவைப்படாதவங்க மறுபடியும் வந்து படுத்தாலும் ஓகே தான். அங்கே பார்த்தீங்கன்னா EV சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ எல்லா வண்டியுமே இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ கைஸ் ஒரு 5 minutes தாங்க, அதிகபட்சம் 5 to 7 minutes தான். டக்குன்னு அப்படியே நிப்பாட்டினாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு எல்லோரும் இறங்கி போயிட்டு வந்துட்டாங்க. நம்மளோட ஜேர்னி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கைஸ் ஒரு டோல் பக்கத்தில் வண்டி பண்ணி பாட்டணும். ஸோ அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்துருக்காங்க கோயம்புத்தூருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பெருந்துறையில் நிப்பாட்டணும் இல்லையா ரெஸ்ட் பிரேக்கு, அங்கே அந்த லேடி அவங்க பார்க்காமலே ஏற்றாமலே போயிட்டாங்க அந்த ஒரு டிக்கெட்டை. ஸோ அந்த ஒரு சீட் ஆள் இல்லையே, என்ன ஏது உள்ளே செக் பண்ணாங்களா, அது எதுவும் கிடையாது. அவங்க நம்ம வண்டியில் இருக்க டிரைவர் என்னோட சொல்லி அவங்க வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு இவங்க நல்லா அடித்து பிடிச்சி ஓட்டிகிட்டு வந்து, ஏன்னா நம்ம வந்து நிப்பாட்டுறப்ப வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கையில் நம்ம வண்டியில் அவங்கள ஏற்றிட்டு இங்கே கூப்பிட்டு வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி இப்போ இங்கே இந்த டோல்கிட்ட நிப்பாட்டிட்டு அவங்கள வந்து ஏற்றி விட்டு வந்தேங்க. கைஸ் இப்போ ஒரு டோல்கேட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு 2 minutesக்கு அப்புறம் எடுத்தோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருந்துறையில் வண்டி நிப்பாட்டினப்போ ஒரு லேடி டிரைவர் வந்து சொன்னாங்க, நான் வந்த வண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வரதுக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டாங்க, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொன்று எங்கே போகணுன்னு கேட்டார் இவர். கோயம்புத்தூர்னோடனே சரி வாங்க வண்டி கோயம்புத்தூர் தான் போகுது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வண்டியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிப்பாட்டின ஒரு 5 minutes அந்த வண்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நிப்பாட்டப்போ நீங்கள் வீடியோ கவரேஜில் பார்த்துருப்பீங்க, நமக்கு முன்னாடி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நிப்பாட்டிருந்தாங்க. ஸோ அந்த வண்டி தான் பேசஞ்சர் இருக்காங்களா இல்லையானே பார்க்காம அவங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போவுமே அந்த மேடம் வச்சுட்டு வீடியோ எடுத்தோன்னா அது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு நினச்சி தான் அவங்கள இறக்கி விட்டு அந்த வண்டியில் ஏற்றி விட்டதுக்கு அப்புறமா நான் பேசுகிறேன். ரொம்ப தூரங்க, இன்ஃபேக்ட் ஏன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வந்துருப்போங்கண்ணா, 30 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரேக் விட்டு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். பட் இருந்தாலும் அவங்க அதுக்கு அடுத்த ஜங்ஷனில் நிப்பாட்டுவாங்க, இல்லை அவினாசி ஜங்ஷனில் நிப்பாட்டுவாங்க, இல்லை 2-3 டோலில் நிப்பாட்டுவாங்கன்னு யோசிச்சுட்டே வரோம். ஒரு டோல்லையும் நிப்பாட்டல. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி அதுக்கு அடுத்த டோலில் நிப்பாட்டி அங்கேருந்து இறங்கி கூட்டு போய் ஏற்றி விட்டால் அவர் பாட்டுக்கு அந்த டிரைவர் சிரிக்கிறாரு. என்னண்ணா விட்டுட்டு போயிருக்கீங்க, உள்ளே செக் பண்ண மாட்டிங்களான்னு கேட்குறேன். அவர் பாட்டுக்கு அப்படிங்களான்னு சிரிக்கிறாரு. ஓ என்னையா மனுஷன், என்னையா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, லேடிஸ் தனியாக வராங்க, அவங்கள டிக்கெட் ஏறினாங்களா இல்லையா, உள்ள ஆள் எல்லோரும் ஏறினாங்களா இல்லையான்னு கூட பார்க்காத அளவுக்கு 2 பேர் இருக்காங்க உள்ள. 2 டிரைவர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஹெட்செட் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர சீட்டு ஒழுங்காக இருக்கா இல்லையா, எல்லோரும் வந்துட்டாங்களா இதை பார்க்காமலே இருக்காங்க. எத்தனையோ டிரைவர்ஸ் இப்போ நம்ம வண்டியிலே கூட எமர்ஜென்சின்னு ரெஸ்ட் ரூம் கேட்டாங்கன்னு டக்குன்னு அப்படியே ஒரு ஆள் இப்போ நிப்பாட்டி இறக்கி விட்டு மறுபடியும் ஏற்றுனாங்க. இப்படி இருக்கவங்க மத்தியில் இந்த நேம் இருக்கு இல்லையா, இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு,
அது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பேட் இமேஜாகவே ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா இது எல்லாருமே தப்பாகவே போடுறீங்கன்ற மாதிரி இருக்கும் நான் யூடியூப் பார்த்த வரைக்கும். இப்போ கண்ணு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு நான் பார்க்குறேன். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிக்ஸ்டு ரோலர் கோஸ்டர் மாதிரி தாங்க. எல்லா விஷயமும் நடக்குது. ஹெல்ப் பண்ணுறது மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுறதா இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறதே வேலையை வச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கீங்களே. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பெருந்துறையில் இருந்து ஒரு மேடம் கூப்பிட்டு வந்து வேற ஒரு பஸ்ஸில் ஓவர்டேக் பண்ணி ஏற்றி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்போர்ட், நான் பேர் சொல்ல விரும்பல, அது வந்து ஏதோ சின்ன ஃபால்ட்டு போல். ஸோ அதனால ஒரு 4 சீட்டு 4 பேசஞ்சரை மாற்றி விட்டாங்க. ஓகே, துடியலூர் வரைக்கும் வண்டி போதில்ல, கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு. ஒரு நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சீட்டு கொஞ்சம் வேக்கன்ட் இருக்குது, ஸோ ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் அவுட்டர்லேயே ஆளுங்களை ஏற்றிட்டாங்க. ஸோ இது எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய வண்டி பாஸ் ஆச்சுங்க. அவர் பாவம் நிப்பாட்டினார், யாரும் நிற்கலையா என்ன எதுன்னு தெரியல. நம்ம அண்ணன் லைட்டாக அவர் கை போடுறது பார்த்தாரு, சரட்டுன்னு அப்படியே வந்த ஸ்பீடில் அப்படியே லெஃப்ட்டில் மெதுவாக ஸ்லோ டவுன் பண்ணி நிப்பாட்டிட்டு அந்த டிரைவர்கிட்ட பேசி ஓகே ஃபைன், என்ன ஏது பரவாயில்ல, ஏற்றிக்கிறவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணுறது வந்து எல்லோரும் பண்ண மாட்டுறாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ நமக்கு லேட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி டிலேயில் வரோம், நாங்கள் நிப்பாட்டினா லேட் ஆயிரும் அப்படி யோசிக்கிறப்பெல்லாம் என்ன இன்னொரு மிச்சி போனால் இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா லேட் ஆகுமா, பரவாயில்ல, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்றது இருந்துட்டு போகுது. அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நல்ல பேர், டிரைவராக அவங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம வண்டி பேசஞ்சர் மட்டும்தான் இல்லை, எந்த வண்டி பேசஞ்சர் இருந்தாலும் அவங்களும் டெஸ்டினேஷன் போய் சேர்த்து தான் ஆகணும், அவங்களும் சேஃபாக போகணும். அப்படி ரோட்டில் வந்து நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம கூட்டு போய் இறக்கி விடலாமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஸோ இன்றைக்கி நமக்கு நிறைய நடந்திருக்கு. அங்கே சென்னையிலேருந்து வந்த டிராஃபிக்காக இருக்கட்டும், ஒரு இடையில வந்து இந்த இன்டர்சிட்டி பண்ண மேட்டராக இருக்கட்டும், இப்போ இதுவாக இருக்கட்டும், ஒரு மிக்ஸ்டாக எல்லாமே நடந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த ஜேர்னி ஒரு மெமரபிளான ஜேர்னியாக தாங்க இருக்கும். எப்போ கோயம்புத்தூர் வந்தாலோ இல்லை எப்போ அடுத்து இந்த பேரை பார்த்தாலோ, ஈசன் ட்ராவல்ஸ்னு பார்த்தாலே நேற்று நைட்லேருந்து நடந்த எல்லாமே அப்படியே மைண்டில் வரும். நான் இன்னொரு ஃபன் பண்ணேன். பெருந்துறையில் 5 மினிட்ஸ் வண்டி நிப்பாட்டினாங்க இல்லையா, நிப்பாட்டின இடத்துல பக்கத்துலேயே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருந்துச்சுங்க. நமக்கு ஸ்போர்ட்ஸ் ஷாப் பார்த்தா சொல்லவா வேணும், ஏதாவது வாங்கணும்னு துடிச்சிட்டே இருக்கும். போனேன், 100 ரூபாய்க்கு டிஷர்ட்டுன்னு போட்டுருந்தாங்க, தூக்கு எடுத்துட்டேன். ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு, இதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயங்க. ட்ராவல் அப்போ எவனா ட்ரெஸ் எடுப்பானடா, அதுவும் மிட் நைட்டில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. கைஸ், காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம். டைம் கரெக்டாக 7 o'clock ஆகுது. இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே இறங்கிட்டாங்க. உள்ளே நம்ம அங்கே ஒரு நடுவில் ஒரு போர்டிங் பண்ணோம் இல்லையா, அங்கே நம்ம நடுவில் வேற ஒரு பஸ்லேருந்து ஏற்றணும் இல்லையா, அதுலேருந்து வந்து ஒரு 2-3 பேர் மட்டும்தான் துடியலூர் போகிறவங்க இருக்காங்க. மிச்சம் எல்லா டிக்கெட்டும் நம்ம வண்டிக்குன்னு டிக்கெட் போட்டு ஏறினவங்க எல்லாரும் காந்திபுரம்லேயே இறங்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ்ன்றதுலாம் அதிகபட்சம், சல்லுனே போயிடலாங்க. ஸோ 7:30 நமக்கு ஸ்கெடியூலான டைமு, அதுக்கு முன்னாடியே ரீச் ஆயிடலாம். ஸோ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்துச்சு ரைடு. உங்கள் கேரக்டர் மாற்றிக்காதீங்க, இப்படியே இருங்க, ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தம்பி, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். உன்னோட சர்வீஸ் நல்லபடியாக பண்ணு, பெரிய ஆளாகி அட்டெண்டர்லேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ துடியலூர் சிக்னலில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டாச்சுங்க. வண்டி இங்கேருந்து லெஃப்ட்டு திரும்பி லாஸ்ட்டு பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு போயிடும். நாம் இங்கே துடியலூரில் இறங்கிட போகிறோங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி அங்கே எப்படி பார்க்கிங் கிட்ட மதுரவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி இங்கே லாஸ்ட் ஆஃப் துடியலூர் வரைக்கும் நம்ம ஃபுல் ஜேர்னி பண்ணியாச்சுங்க. ஈசன் ட்ராவல்ஸில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தது சூப்பரான ஜேர்னியாக இருந்துச்சுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோ சேர்த்துக்கு மாதிரி நான் ஒரு யூஎன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, see you, bye guys.